வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நீங்கள் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஆசானுடைய பொற்பாதங்களை வணங்கி இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு சிந்தனை சிந்திக்கலாம் இருக்கிறோம். பற்றறிவு. சாமிஜி பற்றறிவு, கற்றறிவு, முற்றறிவுன்னு 3 அறிவின் நிலைகளில் பற்றி நமக்கு விளக்கியிருக்கிறாரு. அதில் நம்மளோட அறிவு நிலை எப்படி நம்ம உயர்த்திக்கிறோமோ அதுக்கேற்றபடி தான் நம்ம வாழ்க்கையோட தரம் இல்லையா? அதுக்கேற்றதான் நம்ம வாழ்க்கையோட தரம். அதில் நம்ம முதல்ல பற்றறிவில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத பற்றி ஒரு சின்னதாக நம்ம சிந்திக்கலான்னு இருக்கிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையவே அறிவின் நோக்கிய பாதையை தான் நோக்கி நாமெல்லாம் போட்டுட்ருக்கோம் இல்லையா? யாராருக்கு என்னென்ன அனுபவம், அவங்கவுங்க டேலண்ட்டு, அதை வைத்துன ஒரு ப்ரொஃபஷ்னலு, வாழ்க்கை தரம், அதை ஒட்டின போக்கி தான் நாம் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதில் வாழ்க்கையில் சிக்கல்கள், உடலில் நோய், உள்ளத்தில் கலங்கம், மனதில் குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல், இதெல்லாம் எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இந்த சிக்கலை அனுபவிக்கிறதுக்காக இங்கே வரல. அப்போது எதுக்காக இந்த மனித வாழ்வுன்ற எல்லாரும் வெறுத்து போகிறதுக்கு காரணம் நம்மளோட அறிவின் நிலையில் நம்ம எந்த நிலையில் இருக்கோம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் காரணம். இவ்வளவு வாழ்க்கையில் சிக்கல் ஒன்று போனால் ஒன்று வர்றதுக்கு காரணம் நம்ம பற்றறிவில் எப்படி இருக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. அதில் நம்ம எப்படி டிட்டாச்சாக அட்டாச்மெண்ட்டாக நம்ம கொஞ்சம் இருக்கிறோமோ நம்மளுடைய வாழ்க்கை தரம் இன்னும் உயரும், சிக்கல்லிருந்து நிறைய விடுபடுவோம். அதில் பற்றறிவை பற்றி மட்டும் நாம் இப்போ கொஞ்சம் சிந்திக்கலான்னு இருக்கிறோம். அதாவது பற்றறிவு வந்தது புலன்கள் மூலம் நம்மள்கிட்ட பதிவாகின ஒரு விஷயம். வயிற்று பசி, உடல் பசி இல்லை, இதெல்லாம் அதை நோக்கியே நம்மளுடைய பயணம் போய்கிட்டே இருக்கிறது. சிக்கி புலன்களில் அதை கொண்டு பற்றி கொண்டு மாடு, மனை, தோட்டம், துறவு, கோடிக்கணக்கான பணம், வாகனம், வசதி எல்லாத்துலேயும் ஒரு இந்த அறிவு மயக்கத்தில் இருக்கிறோம் பாருங்க. கிடைச்சா போதும்னு நினைக்குதுங்களா? நினைக்க மாட்டேங்குது. நிறைமனமே அதில் வர மாட்டேங்குது. அதை நோக்கி திருப்பி திருப்பி போய்கிட்டே இருக்கிறோம். அதை சார்ந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த சிக்கலை திருப்பி திருப்பி சந்திச்சுக்கிட்டு அதிலே இருந்துக்கிட்டு போகிறோம். இப்போது இன்னும் இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். பதவி, புகழ், செல்வாக்கு, அதிகாரம், உறவு, நட்பு, எல்லாத்துலேயும் அப்படியே எவ்வளோ பற்றி இருக்கிறோம் பாருங்கள் நம்ம. இதனால் நமக்கு அதனால் நமக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாகினாலும் நம்ம அறிவுக்கு அது தெரிஞ்சாலும் அதில் விலக மாட்டேங்கிறோம் பாருங்கள். ஒரு சிம்பிளாக அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா, இப்போ நமக்கு இதுலேருந்து விடுபடுறதுக்கு இறைநிலை நமக்கு இப்படி ஒரு ஃபீலை கொடுத்துருந்தா எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே. அதாவது இந்த பற்றில் விடாமல் தானே நம்ம ஏன்னா இப்போது இந்த அளவுக்கு பதவி, புகழ், செல்வாக்கு, அதிகாரம், உறவு மேலே, நட்பு மேலே, வயிற்று பசினால் அதை தேடி அலையிறது, உடல் பசினால் அலையிறது, மாடு, மனை, தோட்டம், துறவுன்னு இப்படி போயிட்டுருக்கு இந்த மனம். இதில் போதுன்ற நிறைமனம் மட்டும் நமக்கு வர மாட்டேங்குது. அந்த நிறைமனம் வந்திருந்துச்சுன்னாக்கா சிக்கல் இல்லாத வாழ்க்கை எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கும். அப்போ அதில் போதும் என்ற நிறைவு வராமல் இருக்குது. இப்போது பெரியவங்க நான்லாம் ஒரு இது சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஒரு வேளை உணவு மட்டும் நம்ம அதிகமாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிடிச்ச உணவே தான் நல்லா சாப்பிட்டுட்டோன்னு வச்சுங்க, அப்படியே அந்த ஒரு நாள் உணவை நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு வேளை தூக்கம் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா மறுநாள் எப்படி இருப்போம் தெரியுமாங்க? அது ஜீரணமாகாமல் அது உள்ளப்படுத்துகிற பாடு இருக்குது பாருங்கள். அந்த சாப்பாடை இன்னொரு வாட்டி நினச்சாலே வாந்தி வரா மாதிரி அவ்வளோ ஒரு ரியாக்ஷனும் உடம்புல பண்ணிடும். அப்போ மனசு ஆக்டிவாக இருக்குன்றீங்களா? நம்ம முன்னாடி இன்னொரு வாட்டி எந்த விருந்திருந்தாலும் மனசு அதை நோக்கி போகவும் போகாது, புலன்கள் போகாது, அறிவு எதுவுமே போகாது. அவ்வளவு பாடுபடுத்திரும் நம்ம உடம்புல. ஐயோ! எப்படா இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும்னு நினைக்கும். அந்த விரும்பின ஒரு உணவை நினைச்சாலே வாமிட் வர மாதிரி இருக்கும். அவ்வளோ ரியாக்ஷன் உடம்புல பண்ணிடும் நம்மள. அப்போ இன்னொரு வாட்டி நமக்கு பசின்னு ஒரு வரைக்கும் இன்னொரு வாட்டி சாப்பாடு போடவான்னு வீட்டில் கேட்டால் கூட ஐயோ தயவு செய்து எனக்கு வேண்டானுவோம். அப்படி இல்லையா வெறும் ரச சாதம் வெய்யி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம.
வேற எதை நினைச்சாலும் எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ இந்த உடம்புல எவ்வளவு ரியாக்ஷன் வரும்போது அந்த விரும்பிய ஒரு உணவை அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்ட ஒரு உணவை இன்னொரு வாட்டி வேண்டாம் என்று அந்த அறிவு சொல்லி இந்த உடல்களும் இருக்கிற அறிவும் நமக்கு உணர்த்தி அதை போதும் இனிமேல் வந்து அதை எடுத்துக்க கூடாதுன்னு உடனே நம்ம வந்து அதுல இருந்து விடுபடுறோம் இல்லையா? வேண்டாம், எனக்கு இன்னொரு வாட்டி அதை வைக்காதீங்க, இன்னொரு வாட்டி அதிகமா இப்படி போடாதீங்க, எனக்கு இன்னைக்கு இவ்வளோ ரச சாதம் போதும்னு சொல்றோம்ல. அதே மாதிரி இந்த அதிகாரம், புகழின்பம், அது மேல இருக்கிற புகழ் போதையில எல்லாம் நமக்கு ஒரு போதும்டா, இந்த அளவுக்கு செல்வம் கொஞ்சம் நிறைய சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு ரியாக்ஷன், உடனே நமக்கு ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுங்க. இப்போ அதிகமா சாப்பிட்டதுனால ஒரு ரியாக்ஷன் வந்து இறைநிலை நம்ம கொடுத்துருச்சு இல்லையா? அதே மாதிரி போதும் என்ற அளவுக்கு நம்ம கிட்ட செல்வம் சேர்ந்த பிறகு உடனே ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு ஒரு அதிகாரமாவோ பதவியிலையோ ஏதோ அதிகமா நம்ம சேர்த்துக்கிட்டே போறதுக்கு முன்னாடியே இவ்வளவு சேரும் போதே ஒரு ரியாக்ஷன் காட்டிடுச்சுன்னு வச்சுங்க, அதை திருப்பி பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த பதவியை நாம திருப்பி போய் உக்காந்தாலே நமக்கு ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு அதிர்வு உடம்புலயும் மனசுலயும் கொடுக்கணும். அந்த ஐயோ போதும், எனக்கு இந்த புகழ் இன்னும் அதுல இருந்தானா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற ஒரு பயம் வரணும். போதும் எனக்கு இந்த செல்வம், ஐயோ எனக்கு வேண்டாம், இதுல இருந்தானா எனக்கு அப்படியே மூச்சு முட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு நமக்கு உடம்புல உடனே தோன்றிருந்தா எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு நிறைமனம் வந்திருக்குமா இல்லையா? இதை தேடி ஆசைப்பட்டோ பேராசைப்பட்டோ அதை நோக்கி அதை அடையறதுக்காக எல்லாரையும் மற்ற கூட பிறந்தவங்களே ஃபேமிலியில் இருக்கிற ஆளுல கூட ஏறி மிதிச்சுக்கிட்டு இந்த பணம் போக போதையில வந்து அதிகார போதையில புகழ் போதையில அலையிருக்கின்ற இந்த மனம், இந்த ஒருவேளை உணவு அதிகமா சாப்பிடும் போது ஒருவேளை தூக்கம் சரியில்லாத போது ஒரு ரியாக்ஷன் பண்ணா எவ்வளவு துடிச்சு போய் அடுத்த வேளை ஒரு பக்குவத்துக்கு உணவுல வர்றோமோ கண்ட்ரோலுக்கு, இந்த இந்த மாதிரி ஒரு விஷயத்திலயும் நமக்கு உடனே ஒரு ரியாக்ஷன் உடம்புல காமிச்சிருந்தா எல்லா மனித இனமும் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை பயன்படுத்தினாலே இன்னும் கொஞ்சம் செல்வம் சேர்த்துட்டாலே என்னவோ ஒன்று நடந்துடணும். இப்படி செயலுக்கேற்ற விளைவை இறைநிலை கொடுக்க தான் செய்யுது. இதுக்காகலாம் எல்லாருக்கும் இதுக்கு ஆசைப்பட்டு அவங்க பண்ற ஒவ்வொரு தப்புக்குமே செயலுக்கேற்ற விளைவை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா காலந்தூரம் பருமன் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அது நடக்குது. நான் என்ன சொல்றேன்னாக்கா, உடனே இப்போ ஒருவேளை சாப்பாடு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா கூட உடனே நடக்காம இதுக்கும் உடனே கை மேல கூலி மாதிரி கிடைச்சிருந்தா மனித இன வாழ்வு எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா? ரொம்ப அமோகமா இருந்திருக்கும். ஆனா என்ன பண்றது, அவங்கவுங்க அது இறைநிலை என்பது காலம் தூரம் பருமன் வேகம் என்ற நிலைக்கு ஏற்றபடிதான் எல்லாருக்கும் செயலுக்கேற்ற விளைவை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ இதுக்கு ஒரு விளைவு அதனால இது உடனே கிடைக்காததுனால வரட்டும் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னுட்டு அதுல இருந்து வர போதையில மனம் வந்து விட்டு விலகிறதே கிடையாது. அப்போ வாழ்க்கையில என்ன பண்ண முடியும்? இவ்வளவு இருந்தும் ஒண்ணு போனா ஒண்ணு ஒரு சிக்கல் வருதுன்னா வரதான் செய்யும். அதை அனுபவிச்சுதான் ஆகணும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது பற்றுக பற்று அற்றானை பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அதாவது பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்ற தவறியதால் பற்றி கொன்ற அனைத்தும் பற்றாக்குறையாகவே இருக்கிறது. எவ்வளவும் போதலைன்னா உனக்கு வந்து இறைநிலை கிட்ட பற்ற வேண்டியவனை பற்றாம இதுல பற்றிக்கிட்டே இருந்தனால உனக்கு நிறைவு வரல. அப்ப யார பற்றணும்? பற்றற்றானை பற்றனாதான் பற்றுல உனக்கு ஒரு என்ன கிடைக்கும்? ஒரு டிட்டாச் ஆற்றல் மட்டும் கிடைக்கும். அப்ப அவனை பற்றணும்ன்ற எண்ணம் எப்பதான் வரும்? ஒரு முறை ஒரு சிவராத்திரி அப்போ ஒரு சிவராத்திரி பூஜை நடந்துட்டு இருக்க, மேல சிவனும் பார்வதியும் போயிட்டு இருக்காங்க. பாருங்க சாமி, உங்க சிவராத்திரி அன்னைக்கு மக்கள் கூட்டம் எப்படி கோயில்ல அலை மோதுகிறது பாருங்கள் அப்படின்றாங்க. அப்படியா சொல்ற, வா கோயிலுக்கு போய் பார்க்கலான்ட்டு அவங்க மாறு வேஷத்துல கோயிலுக்கு போறாங்க. நேரா மூலஸ்தானத்துல போறாரு. அங்க இருக்கிற ஐயர் வந்து இரு 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 யாரு நீ? நாங்க விஐபிக்கெல்லாம் தான் நேரம் உள்ள இது பண்ணுவோம், நீ பாட்டு போயிட்டே இருக்க, உன்னை இது வரைக்கும் நான் பார்த்தது கூட இல்லை, இவ்வளவு கூட்டம் நிக்குது இல்லைன்றார். நான் தான் சிவன் பெருமான் வந்திருக்கிறேன், அவங்க தான் பார்வதின்றார். என்னது? யாருக்கிட்டப்பா காசு இல்ல பூ சுத்துறன்றார். அப்போ நீ வேணா அங்க இருக்க தீர்த்த சொம்பு எடுத்துருவான்றாரு. எடுத்துட்டு வந்து இவர் கை தொட்டார்னா அது தங்கமா மாறிடுச்சு. இப்ப நான் ஒத்துக்கிறியா, நான் தான் இறைவன் சிவன் சக்தி உள்ளவன் வந்திருக்கிறேன்ட்டுன்னு அப்படின்றாரு.
பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு கூட்டம் கிடையாது. சே 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 சேன்னு இருந்த ஒரு கோவில்ல ஒரு கூட்டம் கிடையாது. என்னன்னா, அப்ப பார்வதி, "என்னங்க சாமி எங்க போனாங்க எல்லாருன்னா?" "இரு கொஞ்ச நேரம் இரு, நீயே பாப்ப" அப்படின்றாரு. கொஞ்ச நேரம் அப்புறம் பார்த்தா, அம்புட்டு கூட்டமும் கோயிலுக்கு வருது. எப்படி வராங்க? அவங்கவங்க வீட்ல இருந்த அண்டா, குண்டா, பாத்திரம், டம்ளர், ஸ்பூனு வரைக்கும் கொண்டு வந்து இதுல தொடு, இதுல கை வை, அதுல கை வை, இத தொடு, அத தொடுன்னு வராங்க. அப்போ நீ சிவனே நேர்ல வந்துட்டார். சாஷ்டாங்கமா கால்ல விழ தோணுச்சா யாருக்காவது? இறைவா, என்னுடைய வாழ்வின் நோக்கமே நிறைவேறிருச்சு. காண கிடைக்காத ஒரு பாக்கியம். உன்ன நான் நேர்ல பார்த்துட்டேனே! இத விடவா எனக்கு வாழ்க்கையில இத விட எனக்கு வாழ்க்கையில வேற என்ன வேணும்னு தோணுச்சா மனசு? அப்ப மனித குலம் கோயிலுக்கு எதுக்கு போறாங்க? எதுக்கு போறாங்க அப்போ? பற்றற்றானை பற்றிக்கொள்ள போறாங்களா? அவன பார்க்க போறாங்களா? எதுவுமே இல்ல. இப்படி இந்த பற்றுல சிக்கும்போது, திருப்பி திருப்பி சிக்கல் வரும்போது மட்டும் இறைவன்கிட்ட எனக்கு ஒண்ணு போனா ஒண்ணு வருதுன்னு போய் அவங்கிட்ட புலம்பி என்ன பண்றது? உனக்கு சிக்கல் வர்றதுக்கு காரணம் அவரு இல்லையே! அப்போ நம்ப அறிவு இந்த 3 அறிவுல எங்க இருக்குன்றத நமக்கு சாமிஜி தான் நம்மள கண்டுபிடிச்சு குடுத்தாரு. அகத்தாய்வு பாடம், தவம், முறைகள் இது மூலம்லாம் நம்மள கண்டுபிடிச்சு அப்போ உனக்கு சிக்கல்லேருந்து நீ விடுபடணும்னா, எத பற்றணுமோ அத பற்றணும். எதுலேருந்து நீ கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டா இருந்தாலொழிய சிக்கலா தாய், மகள், அம்மா, பசங்க பாசமா இருந்தா தரும். கணவன், மனைவி பாசமா இருந்தாலும் சரி. எதுவா இருந்தாலும் உறவு மொத்தத்துல உறவு எல்லாத்தையும் கீழ சொல்லியாச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு. எல்லாத்துலயுமே ஒரு அட்டாச்மென்ட் இருந்தா தான் அத நீங்க முழுமையா அனுபவிப்பீங்க. அதோட அருமை உங்களுக்கு தெரியும். அத பொக்கிஷமா பாதுகாப்பீங்க. அதுகிட்ட ஒரு உண்மையான அன்போட நடந்துப்பீங்க. இல்லையா? இதுதான் நடக்கும். அதனால தான் அட்டாச்மென்ட்னால விட்டுட்டு விலகுறது கிடையாது அது. இன்னும் அந்யோன்யமா இருப்போம். அளவு முறையோட இருப்போம். அதுதான் நிலைக்கும். அப்ப பற்று என்ற ஒன்றை நீங்க அதிகமாக நாம வளர்த்துக் கொள்ளும்போது, அதுக்காக என்ன பண்ணணும்? அது பெத்த பசங்களாவே இன்னைக்கு காலம் எப்படியோ மாறிடுச்சு. கூட பொறந்தவங்களா கூட ஏறி மிதிச்சுட்டு தான் நல்லா இருக்குன்றதுக்காக எப்படிலாம் போறாங்க. இல்லையா? நம்ம மட்டும் முன்னாடி போனோம் அப்படின்றதுனால. இந்த பற்றுனால தான் ஆணவம் அதிகமாகுகிறது. அருகுணத்துக்கு அவன் அடிமையாகிறான். அந்த அருகுணத்தை சீரமைக்காமோது தான் 5 பெரும் பழிச்செயல்களை ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுகிறது. அப்போ பற்றிலிருந்து விலகினாலால் பதிவு நீங்கும். பற்றிலிருந்து விலகினால் மட்டும்தான் பதிவுகள் நீங்கும். அப்போதான் சாமிஜி நமக்கு என்ன கொடுத்தாரு? நெற்றியில் உச்சியில் ஞாபகமா இரு தவம். நீ தவத்தை எப்ப பாருலாம் ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளைன்னுலாம் கிடையாது. அதெல்லாம் ப்ராப்பரா ஒரு இடத்துல பண்றதுக்காக தான் சத்சங்கம்லாம். ஆனா நமக்கு தீட்சை கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க? இன்று முதல் எந்த உணவை உண்கின்ற போதிலும், எந்த புலன் அனுபவத்தில் ஈடுபடும் பொழுதிலும், உன் மனதை ஆக்கினை துரியத்துல வச்சிருன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ எப்பலாம் டைம் கிடைக்குதோ, அப்பலாம் இந்த ஆக்கினை துரியத்துல இருக்க இருக்க இந்த பற்றிலிருந்து ஒரு கண்ட்ரோலுக்கு நம்ம வருவோங்க. அது ரெஸ்ட் ரூம்லயே இருந்தா கூட ஆக்கினை துரியத்துல இருக்கலாம். எப்பவுமே ஆக்கினை துரியத்துல மனச அப்பப்ப நம்ம லயமாக்க தெரிஞ்சுக்கணும். தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஜீவாத்மா மேல இருக்க பரமாத்மா, ஜீவாத்மா இருக்கு. அந்த ஜீவாத்மாவோட அறிவாட்சி தரம் என்னன்னா, ஒருத்தருடைய அவன் நல்லவனா கெட்டவனா மாண்பு மிக்கவனா இல்லையான்றத அவனுடைய வளர்ப்பை வச்சே அவங்க தாத்தா பாட்டி இப்படி இருந்திருப்பாங்க, அப்பா அம்மா இப்படி இருந்திருக்காங்க, அதனாலதான் இவனை இப்படி வளர்த்துருக்காங்கன்றது தெரிஞ்சிரும். அப்போ உன் கருமையத்தில் இருக்க வினைகளுக்கு ஏற்றபடிதான் உன்னோட எண்ணம் சொல் செயல் இருக்கு. அதனாலதான் நீ இப்படி நடந்துக்கிற, இல்லைன்னா நான் இன்னும் நல்லவனா நடந்திருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம்னா, பிறப்பால எத்தகைய கர்ம வினைகள் வந்தாலும் ஞானிகள் கற்றுக் கொடுத்த பயிற்சி மூலம் நம்மளை திருத்திக் கொள்ள முடியும். ஞானிகள் கற்றுக் கொடுத்த நீங்க பிறப்புல எப்படியாப்பட்ட கர்ம வினை ஒண்ணா இருக்கட்டும், ஒரு ஞானியா அடைஞ்சிட்டோம் நாம. அவர் பயிற்சியை நம்ம தொடர்ந்து பின்பற்றி வரும்பொழுது அதை நல்ல வகையாக திருத்திக் கொள்ள முடியும். இதுக்கு கொஞ்சம் பொறுமையும் விடாமுயற்சியும் நமக்கு அவசியம் தேவை. அதனால்தான் சத்சங்க தொடர்போட இருங்க. நான் எல்லாம் ஒரு பிரம்ம ஞானம் போயிட்டு வந்த உடனே எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன்லாம் நினைச்சிடாதீங்க.
நம்ம சத்சங்க தொடர்போட இருங்க. அதுல இருக்க ஒரு 4 2 வேளை தவம், கூட்டு தவம், மௌனம், சிந்தனை விருந்து இதெல்லாம் கலந்துக்கிட்டே இருங்க. முடிஞ்ச தொண்டை செய்யுங்க. எப்போவுமே ஆக்கினி துரியம் சாந்தியில் எப்போ இருக்குமோ அப்போல்லாம் சாந்திலையும் இருக்க இந்த பற்றிலிருந்து விலகி கொள்ளக்கூடிய ஒரு அறிவு நமக்கு வரும் என்று சொல்லி, இந்த பற்றறிவு எல்லாம் அல்ல இறையாற்றல் நம்மளை விலகி டிட்டாச் அட்டாச்மெண்ட்டாக நம்மளை வைத்திருக்க வேண்டும் என்று வாழ்த்தி, சிக்கல் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழ்வதற்கு இது நமக்கு ரொம்ப அவசியம். அதனால் நமக்கு அவங்களோட ஞானிகளோட பிளெஸ்ஸிங் நமக்கு இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது கூட அவங்களோட பிளெஸ்ஸிங் நமக்கு தேவை என்று சொல்லி சிறிய நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க 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 வளமுடன்.